India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். அண்ணா எவ்வளவு ஆச்சா? 2 முள்ளங்கி கொடுத்துருங்க. அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லியும் கொடுத்துருங்கண்ணா. என்னண்ணா கொஞ்சம் கொத்தமல்லி அதிகமா வைங்க. தினமும் காய்கறி வாங்குறேன், அப்ப கூட கொஞ்சமா கொடுக்குறீங்க. அட என்னம்மா இது? என்ன பண்றீங்க நீங்க? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இங்க பாரு, உன்னோட இந்த மென்மையான கை இருக்கே, பொருளுங்களை தூக்குறதுக்காக இல்லையா? இல்ல, அதை என்கிட்ட கொடுங்களேன், நானே எடுத்துட்டு போறேன். நீங்க கொஞ்சம் சேவை பண்ண விடுங்க. உங்களுக்கு இங்க பாருங்க, நான் பக்கத்து வீட்டுக்காரன் தானே. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவி பண்ணலனா பின்ன வேற யார் பண்ணுவாங்க? கொடுங்க கொடுங்க என்ன பண்ணிட்டீங்க? ப்ளீஸ் என்கிட்ட கொடுங்க. விடுங்கன்றல. சரி வாங்க. ஆயிரம் வாட்டி இவகிட்ட சொல்லியிருக்கேன், தனியா எங்கேயும் போகாதன்னு. ஆனா கேட்க மாட்டா. ஊர் சுத்துறதுலயே எப்போ பார்த்தாலும் குறியா இருக்கா இவ. மணி 11 ஆச்சு. அம்மாவுக்கு கால் பண்றேன். எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. நீயே டேஸ்ட் பண்ணி பாரு. மணி 11 ஆயிடுச்சு. சஞ்சய் தான் ஃபோன் பண்றான். நீங்க சாப்பிடுங்க, இதோ வந்துடுறேன். பையன் ஃபோன் வந்துட்டா போதுமே, புருஷன் அப்படியே அம்போன்னு விட்டு போயிடுவேன். சொல்லுப்பா. வணக்கம்மா. நல்லா இருப்பா, நல்லா இரு. இரும்பல் போயிடுச்சா இன்னும் இருக்கா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா. ஆனா டெய்லி சாயங்காலத்துல காய்ச்சல் அதிகமாயிடுது. இப்ப பாரு, இன்னைக்கு சாயங்காலம் என்ன ஆகும்னு. சரிப்பா, அதை விடு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ சாப்பாடு சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டமா. என்ன சமையல் பண்ணா இன்னைக்கு மருமக? அது சப்பாத்தி குருமா. ஏண்டா நீ உங்க அம்மா கிட்டயே போய் பேசுற? சாப்பாடு இன்னும் சாப்பிடலன்னா சொல்ல வேண்டியதுதானே இன்னும் சாப்பிடலன்னு. சரி, அப்ப நீ வீட்டுக்கு கிளம்பி வா. இன்னைக்கு நான் இங்க சமையல்லாம் முடிச்சிட்டேன். உங்க அப்பா நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி பரவாயில்லம்மா. இத பாருப்பா சஞ்சய், வேலைலாம் எப்பவும் போயிட்டு தான் இருக்கும். அதுக்காக உன் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காத. அப்பப்ப இடையில ரெஸ்ட் எடுத்துக்க. அத என்கிட்ட கொடுங்களேன். இங்க பாருங்க, விடுங்க, நான் உள்ள கொண்டு வந்துறேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு எதுக்காக வீண் சிரமம்? என்கிட்ட கொடுங்க ப்ளீஸ். ஐயோ, இதுல என்ன தொந்தரவு இருக்கு? விடுங்க என்கிட்ட. இவ்வளவு தூரம் வந்துட்டா உள்ள கொண்டு வந்து கொடுத்துறேன். வாங்க. இல்ல அது. அட வணக்கம்ண்ணே. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு என்ன வேணும்னாலும் உன் போன்ல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் வாங்கிட்டு வரேன்னு. இப்படி மினிக்கிட்டு மார்க்கெட் போகணும்னு என்ன அவசியம்? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, என்ன நாள் முழுக்க கிச்சன்லயே போட்டு வச்சிடுங்க. என் கனவு, என் நம்பிக்கை. வாய மூடு முதல்ல. என் முன்னாடி முட்டாள்தனமா எதுவும் பேசிட்டு இருக்காது, புரியுதா? 1000 தடவை சொல்லிட்டேன், உனக்கு மண்டையில உரைக்காதா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட இதை பத்தி நான் சொல்லிட்டேன். எனக்கு வீட்டுல இருக்க மாதிரி பொண்டாட்டி தான் தேவைன்னு. அவளை நான் நல்லா பார்த்து பண்ணேன். அதனால மரியாதையா அந்த எல்லைக்குள்ளேயே இரு. தேவையில்லாம எதுவும் பண்ணாத. சொல்லுங்க வக்கீல் சார். என்னது? ரவியா? இந்தாங்க, மருந்து சாப்பிடுங்க. ரவி, ரவி, வெளியில வாடா ரவி. என்னாச்சு சஞ்சய்? என்னாச்சுப்பா? ஏன் இப்படி கத்துற? என்னாச்சுப்பா? ஏன்ப்பா இப்படி கத்துற? நல்லா இருப்பா. இன்னைக்கு நீங்க எதுவும் பேசாதீங்க. உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன். ஆனா ரவி இன்னைக்கு என் நெஞ்சிலே எட்டி உதைச்சிட்டான். என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு எதிரா கோர்ட்ல நீ அப்படி சொல்லிருப்ப? உனக்கு என்னால உயிருக்கு ஆபத்தா? நான் அம்மா அப்பாவை பாத்துறது இல்லையா? பணத்துக்காக நான் பேராசப்படுறேனா? கத்தரை நிறுத்து, கிளம்புடா. என்ன பண்ணுவேன்? உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க. உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன். என்னடா பண்ணுவ நீ? நான் பயப்படுவேன் நினைச்சியா? போ, போய் சாப்பிடு, போ போ. ரவி, ரவி விடுப்பா, விடு ரவி.
கோவப்படாத, பா, விடு. உனக்கு ரவி, அறிவா விடுப்பா. கெட்டு போச்சா? அமைதியாயிருப்பா, அமைதியாயிரு. நாங்க எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணானே தெரியல. ராமலட்சுமணன் மாதிரி குழந்தைகளை பெத்துக்கிட்டோம். ஆனா நீங்க கௌரவர்கள் பாண்டவர் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறீங்க. இதுக்காக ரொம்ப வருத்தப்படுவேன். நான் என்ன பண்றேன் பாரு. ஏய் மூடி போடா. ஏய் விடு விடு. இல்ல போ. விடுங்கப்பா நீங்க. சஞ்சய் டேய் சொன்னா கேளுடா. சரி ரவி, ரவி, நில்லுப்பா. அவன் அண்ணடா. அவனை போய் குத்துவேன் மேற்கு. ச்சே, அவனை யார் இந்த வீட்டுக்குள்ள விட்டது? என்னடா அம்மா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மேல இருக்கிற பாசத்தால இங்க வரான்னா அவனுக்கு இந்த சொத்து வேணும், அதுக்கு தான் இங்க வரான். எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அம்மா அப்பா மேலாம் அவனுக்கு எந்த பாசமும் இல்ல. அவனுக்கு தேவை ப்ராப்பர்ட்டி தான் இங்க வரான். முடுறா முடுறா. என்னடா பண்ற? என்னடா பண்ற? இங்க பாருங்க. நீங்க இங்க என்ன பாருங்க. பண்ணிட்டு என்னடா இருக்கீங்க? வேலை? என்ன இது? எவ்வளவு தைரியம்? எதுக்கு மேல கை வைக்கிற? எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீ உள்ள போ. அடுத்த தடவை உன்னை இங்க பார்த்தேன், கண்டந்து நம்ம வெட்டி போட்டுறோம் பாத்துக்க. ஆமா ஆமா, அப்ப என் கை பூ படிச்சுக்கிட்டு இருக்கும் பாரு. ஏய், போடா. ஏய் போடா, எங்களுக்கும் வெட்ட தெரியும். நீ உள்ள போ. ஏன் மேலே கை வச்சிட்டியா? உனக்கு வைக்கிறேன் பாடுற ஆப்பு. அடுத்த ஜென்மம் வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்ப. நீ வா சாப்பிடு. எனக்கு பசியே இல்ல. ஏன்? எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். எதுக்காக அவன்கிட்ட இப்படி சண்டை போடுறீங்க? அவனுக்கு ஏதாவது ஆகிருந்தா? ரொம்ப அக்கறை போல இருக்கு அந்த ரமேஷ் மேல. எனக்கு ரமேஷ் மேல இல்ல, உங்க மேல அக்கறை இருக்கு. ரொம்ப நாடகம் போட வேண்டிய அவசியம் இல்ல. வந்து உட்காரு, சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொன்னல. நான் ஒன்னும் உனக்கு எதிரி இல்ல. நம்ம கல்யாணத்தப்ப அக்னி சாட்சியா உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் தான் பொறுப்பு. உனக்கு இந்த மாதிரி ஆளுங்களை பத்தி தெரியாது. எவ்வளவு இனிக்க பேசுறாங்களோ அந்த அளவுக்கு அவனுங்க கெட்டவனுங்க. இதுக்காக தான் என்ன அடிமை மாதிரி வச்சிருக்கீங்களா? மறுபடியும் அதே மாதிரி பேசுற. எனக்கு தேவை ஒரு நிம்மதியான அமைதியான திருமண வாழ்க்கை. இதுல என்ன தப்பு இருக்கு? வீட ஜெயிலாக்கி மனைவி அதுல கைதியா வச்சிருந்தா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா என்ன? ரொம்ப ஓவரா பேசாத. அமைதியா உனக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே மண்டை காஞ்சி போய் வந்திருக்க. வேலை டென்ஷன், தம்பி கூட அடிதடி, இங்க வந்தா உன்னோட தொல்லை. நிம்மதியா சாப்பிட கூட முடியல இந்த வீட்டுல. எனக்கு சாப்பாடே தேவையில்ல. சாப்பிட விருப்பம் இல்லனா எதுக்காக இவ்ளோ வேலை வாங்குனீங்க? இத சமைச்சு கொடு, அத சமைச்சு கொடுன்றீங்க. நீங்க திட்டுனா அடிச்சா தாங்கிக்கணும். எல்லாருமே என்ன பார்த்து சிரிக்கிறாங்க தெரியுமா? காப்பாத்துங்க, 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 என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. என்னாச்சுமா? என் புருஷன் என்ன ஃபாலோ பண்றாரு. அவர் என்ன கொன்னுடுவாரு. வெளியில போய் பாருங்க. அமைதியா இருமா. ஒண்ணும் இல்ல, அமைதியா இரு. ஒண்ணும் இல்ல, பதட்டப்படாம இரு. ஒண்ணும் இல்ல. என்ன கொன்னுடுவாரு. அவர் என்ன கொஞ்சம் அமைதியா வாங்க. இருமா. சரியா? என்னாச்சு? வாங்குறாங்க. அட, பாருங்க, என்னாச்சுமா? ஏமா, என்னாச்சுமா? சார் வெளியில யாரும் இல்லை சார். தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி. இப்ப பரவாயில்லையா? மயக்கம் எதுவும் வரல? எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எங்க சேஃபா இருக்கீங்க. டாக்டர் கிட்ட போறீங்களா? இல்ல, வேணாம். சரி, இப்ப சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ரீட்டா சஞ்சய் யாதவ். தன்னந்தனியா நடுராத்திரியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்காகமா இப்படி தலைதறிக்க ஓடி வர நீ? அவங்க சொல்றத நோட் பண்ணிக்கோமா. பயப்படாம இருங்க. நீங்க எங்க ஃபுல் சேஃப்டியா இருக்கீங்க. அது நான் வீட்ல தான் இருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்ட சின்ன விஷயத்துல சண்டை ஆயிடுச்சு. அதுக்கு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன கொல்லவும் முயற்சி பண்ணாரு. கத்தி எடுத்துக்கிட்டு என்ன துரத்தினாரு. நான் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இங்க வந்துட்டேன். அவர் என்ன கொண்டு போட்டுருவாரு. அவர் என்ன கொன்னுடுவாரு. அமைதியா இருங்க, பதட்டப்படாதீங்க. சரிம்மா, நாங்க உங்க கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறோம். இங்க ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுருமா. இந்தாங்க, இங்க போடுங்க. சரி, உங்க வீடு எங்கம்மா இருக்கு? நான் அது எங்க பக்கத்துல தான் இருக்கு. கூட்டிட்டு வாங்க. வாங்க.
எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டா வாங்க. என்ன ஒரு இடம் விட்டுறாதீங்க. வீடு முழுக்க செக் பண்ணுங்க. போங்க சார். சார், உள்ள யாருமே இல்ல. சார், வீடு ஃபுல்லா பார்த்தாச்சு. உள்ள யாரும் இல்ல சார். அக்கம் பக்கம் போய் பாருங்க. போங்க சார். நீங்க இனிமே எதுக்கும் பயப்பட வேணாம். உங்களுக்கு முழு பாதுகாப்பா காவல்துறை இருக்கு. மேடம், நீங்க உங்க பர்சனல் நம்பர் கொடுத்துருங்க. ஓகே சார். அவங்க நம்பரை வாங்கிக்கோங்க. ஒருவேளை உங்க புருஷன் வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணாருன்னா உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்ன? அது மட்டும் இல்லாம எங்க பேட்ரோல்லையும் சொல்லி வச்சிடுறேன், 1 ஹவருக்கு ஒரு முறை அவங்க இங்க ரவுண்ட்ஸ் வருவாங்க. சஞ்சயை பாத்தீங்களா? இல்லையே சார், நாங்க பார்க்கலையே. சஞ்சய் அவர் பொண்டாட்டி கூட எப்படி நடந்துப்பாரு? என்னத்த சொல்றது சார், தினமும் மிருகத்தை போட்டு அடிக்கிற மாதிரி பொண்டாட்டி அடிப்பாரு. அட சார், நீங்க இங்க என்ன பிரச்சனை சார்? நீ யாரியா? நான் ரமேஷ், இங்கதான் பக்கத்துல இருக்கேன். இங்க சஞ்சய் இருக்கார்ல, அவரை நீ பாத்தியா? என்ன சார், அவனை தெரியாதவங்க யாரும் கிடையாது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். தான் பொண்டாடி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். தினமும் இதே வேலையை போச்சு சார். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.